ராஜீவ்காந்தி மரணத்திற்கு காரணமான அந்த குற்றவாளிகள் 7 பேரும் மரண தண்டனையிலிருந்து ஆயுள் தண்டனையாக உச்சநீதிமன்றம் மாற்றியது. அவர்கள் நிரபராதிகள் என்று நீதிமன்றம் சொல்லவில்லை. இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியிடம் கொடுக்கப்பட்ட கருணை மனு காலதாமதமாக தீர்ப்பளிக்கப்பட்ட காரணத்தினால் அதன் அடிப்படையில் அவர்களுடைய மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டது. மாநில அரசு அவர்களை விடுதலை செய்த காரணத்தை எதிர்த்து மத்திய அரசு போட்ட வழக்கில் மாநில அரசு இது சம்பந்தமாக முடிவெடுக்கலாம் என்று ஒரு வரி இருந்தது. மாநில அரசு அது விடுதலை செய்யப்படும் என்று சொல்லிவிட்டு மத்திய அரசிற்கு நிபந்தனை விதித்தது. ஆகவே மத்திய அரசு நீதிமன்றத்தை நாடியது. இதில் 2 மிகப்பெரிய அரசியல் சட்ட நுணுக்கம் இருக்கிறது. மாநில அரசுக்கு இந்த அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பது ஒன்று. மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை செய்த வழக்குகளில் மத்திய அரசினுடைய சம்மதம் இல்லாமல், கன்சல்டேஷன் இல்லாமல் செய்ய முடியாது என்று 435 சொல்கிறது. ஆகவே இது அரசியல் சாசன பெஞ்சுக்கு 5 அல்லது 7 பேர் கொண்ட நீதிமன்றத்திற்கு இது விசாரணைக்கு மாற்றப்படுகிறது என்பது உச்சநீதிமன்றத்தால் தலைமுறையாக வழக்கமாக கொள்ளப்பட்ட ஒரு நிகழ்வு தான். ஆகவே அதை செய்திருக்கிறார்கள். அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் இதை அரசியலாக்கி தமிழ் ஆர்வலர்கள் என்ற போர்வையில் சில பேர் தமிழகத்திலே பிரச்சாரத்தில் ஈடுபட முயல்வது என்பது ஒரு விஷவித்தை தமிழகத்தில் ஊணுகிறார்கள் என்பதுதான் நான் கருதுகிறேன். திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், இது ஒரு அரசியலாக தான் செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு பெரிய குற்றச்சாட்டு. காங்கிரஸ் கட்சி அரசியலாக செய்யவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே நடைபெற்ற பத்திரிகை பேட்டியை நான் சொன்னேன். நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லிவிட்டால் இன்றைக்கு இவர்களை விடுதலை செய்தது சரி என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தால் நான் பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு விட்டு உச்சநீதிமன்றம் செய்தது தவறு, நாங்கள் விடுவிக்க மாட்டார்கள் என்று எதிர்பார்த்தோம் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அது நீதித்துறையினுடைய மாட்சிமையை, மாண்பை குறைக்கிற செயல். இந்த நாட்டினுடைய சுதந்திரமான ஒரு நீதித்துறை இயங்குகிறது. அந்த நீதித்துறைக்கு களங்கம் ஏற்படுத்துகிற வகையில் நாங்கள் பேச மாட்டோம். அதே போல் இன்றைக்கு அவர்களுடைய கடமையில் இது அரசியல் சாசன பெஞ்சுக்கு அனுப்புகிறார்கள். நீதிமன்றத்தினுடைய பார்வையில் இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக அந்த நீதி தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறார். இது இதுவரை எதிர்கொள்ளாத வழக்கு. ஆகவே இது தீர்ப்பு அரசியல் சாசன பெஞ்சு தான் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். 3 மாதத்துக்குள் அதை முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இதில் அரசியல் எதுவும் இல்லை. சரி, ஓகே. இந்த 7 பேரோட விடுதலை செய்யும் பட்சத்தில் நீங்கள் அதை வரவேற்கிறீங்களா? காங்கிரஸ்காரன் என்ற முறையில் நான் வரவேற்பேன் என்று சொன்னால் நான் ஒரு முட்டாள். கண்டிப்பாக நான் வரவேற்க மாட்டேன். ஆனால் நீதிமன்ற தீர்ப்புக்கு தலை வணங்குவேன். அது எந்த தீர்ப்பாக இருந்தாலும். அது ஏனென்றால் நீதித்துறையினுடைய மாட்சிமையை நாம் காப்பாற்ற வேண்டும். நீதித்துறை ஒரு தீர்ப்பை சொல்லுகிற போது அந்த தீர்ப்பு ஃபைனாலிட்டி, இறுதி முடிவை எட்டுகிற போது உச்சநீதிமன்றத்தில் அது ஏற்றுக்கொள்வது என்பது எல்லாருடைய கடமை. அது ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்ற விவாதமே இல்லை. ஏற்றுக்கொள்வது என்பது எல்லாருடைய கடமை. ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒரு தேசத்தினுடைய தலைவர்களை இவர்கள் தான் கொலை செய்தார்கள் என்று நீதிமன்றம் சொல்லிவிட்டது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது. ஆகவே நிரபராதிகள் என்ற போர்வையில் தயவு செய்து பார்க்காதீர்கள்.